குடிநுழைவு தடுப்பு மையங்களில் சுமார் 18,000 பேர் தடுத்து வைப்பு. உள்துறை அமைச்சர் தகவல். கந்திங் மலையில் இருவாகன ஓட்டுநர்களுக்கிடையே தகராறு. காணொலி வைரல். பிறந்த குழந்தையை வீசிய மாணவிக்கு 10,000 ரிங்கெட் அபராதம். பெட்ஸ் வண்டர்லேண்டில் விலங்கு நல மீறல்கள் இல்லை. கால்நடை சேவைத்துறை உறுதி. ஜூலை 6ஆம் தேதி நிலவரப்படி நாடு முழுவதும் உள்ள குடிநுழைவு தடுப்பு மையங்களில் மொத்தம் 17,896 கள்ளக்குடியேறிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 10 விழுக்காட்டுக்கும் அதிகமானோர் குழந்தைகள் என உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசுத்தியோன் இஸ்மாயில் தெரிவித்தார். அனைத்து குழந்தைகளும் குறைந்தது ஒரு பெற்றோருடன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் அவர்களது குடும்பங்களில் இருந்து பிரிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் கூறினார். குடிநுழைவுத்துறை 20 தடுப்பு மையங்களையும் 18 நிரந்தர மற்றும் 2 தற்காலிக தடுப்பு மையங்களையும் நடத்தி வருகிறது. அதோடு பைத்துல் மஹப்பா எனப்படும் சிறார்களுக்கான 6 மையங்களையும் அது இயக்குகிறது. இம்மையங்கள் மொத்தமாக 21,530 பேர் கொள்ளளவை கொண்டவை. கைது மற்றும் தடுப்பு வைப்பு ஆகியவற்றை பொறுத்து ஒரே நேரத்தில் 16,000 முதல் 18,000 பேர் வரை அங்கு தடுத்து வைக்க முடியும். தற்போது தடுத்து வைக்கப்பட்டிருப்போரில் 4 நாடுகளை சேர்ந்தவர்கள் மட்டுமே 90 விழுக்காட்டை பிரதிநிதிக்கின்றனர். மியன்மார் நாட்டவர்கள் 42 விழுக்காட்டினர், பிலிப்பீன்ஸ் நாட்டினர் 22 விழுக்காட்டினர், இந்தோனேசியர்கள் 21 விழுக்காட்டினர் மற்றும் வங்காளதேசிகள் 6 விழுக்காட்டினர் என சைஃபுடின் கூறினார். கடந்த 2020ஆம் ஆண்டு பண்டார்பாரு அகிர் இத்தாமில் தன்னுடைய பிறந்த குழந்தையை ஜன்னல் வழியாக வீசிய சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்ட கல்லூரி மாணவிக்கு உயர்நீதிமன்றம் 10,000 ரிங்கெட் அபராதம் விதித்துள்ளது. மேலும் அப்பெண்ணுக்கு சிறை தண்டனை விதிக்கப்படாமல் மறுவாழ்வு அணுகுமுறையை நீதிமன்றம் பரிந்துரைத்துள்ளது. சம்பவத்திற்கு பிறகு அந்த மாணவி தற்கொலைக்கு முயன்றதாகவும் அதன் பின்னர் மன அழுத்த எதிர்ப்பு மருந்துகளை உட்கொண்டுள்ளார் என்றும் பொதுநல அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் கொலை குற்றம் சாட்டப்பட்ட அம்மாணவிக்கு பின்னர் சிசு கொலை என்று குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் அபராதம் செலுத்தப்படாவிட்டால் 5 மாத சிறை தண்டனை விதிக்கப்படும் என்று நீதிமன்றம் அறிவித்திருக்கும் பட்சத்தில் அப்பெண்ணின் குடும்பம் அபராதத்தை செலுத்தியுள்ளனர். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய். பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மீட்வெளி மெகாமாலில் உள்ள பெட்ஸ் ஒண்டர்லேண்ட் விற்பனை நிலையத்தில் விலங்கு நல மீறல்கள் எதுவும் நடைபெறவில்லை என்று கால்நடை சேவைத்துறை DVS உறுதிப்படுத்தியுள்ளது. ஒவ்வொரு நாயும் தனித்தனியாக உடல்நிலை மதிப்பீட்டு முறையால் பரிசோதிக்கப்பட்ட போது அதில் எந்த ஒரு நல மீறல்களும் பதிவாகவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அந்நிலையத்தில் 2 நாய்க்குட்டிகள் ஊட்டச்சத்து குறைவுடன் உள்ளன எனவும் அவைகள் சுகாதாரமற்ற மற்றும் மனசோர்வான சூழலில் இருக்கின்றதாகவும் சுருக்கமான வசிப்பிடங்களில் வைக்கப்பட்டுள்ளனவாகவும் குறிப்பிடப்பட்டது. இந்நிலையில் பெட்ஸ் ஒண்டர்லேண்ட் இந்த மாத இறுதிக்குள் அனைத்து விற்பனை நிலையங்களிலும் பூனைகள் மற்றும் நாய்களின் விற்பனையை படிப்படியாக நிறுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. அத்துடன் தத்தெடுப்பு முயற்சிகளை ஊக்குவிப்பதற்கும் தங்கும் இடங்கள் மற்றும் மீட்பு அமைப்புகளுடன் கூட்டு பணிகளில் ஈடுபட உள்ளதாகவும் உயர்தர செல்லப்பிராணி பொருட்கள் மற்றும் நிபுணர் ஆலோசனைகள் தொடர்ச்சியாக வழங்கப்படும் என்றும் நிறுவனம் தெரிவித்துள்ளது. மக்களே 13 17 ஆகஸ்ட் வரை ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில் கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக கொண்டு வரும் பேராக் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். ஒவ்வொரு நாளும் உங்க ஃபேவரட் ஆர்டிஸ்ட் 80% வரை டிஸ்கவுண்ட், ஹோல்சேல் விலையில் பொருட்கள், லேட்டஸ்ட் காலிவுட் பாலிவுட் கலெக்ஷன், 100க்கும் அதிகமான ரசிக்க ருசிக்க வைரல் ஃபுட் சாய்ஸஸ், சாரி, பஞ்சாபி சூட்ஸ், லெஹங்கா, குர்தா, குர்தீஸ், ஆக்சசரிஸ் அனைத்தும் உண்டு. திரண்டு வாருங்கள், ஷாப்பிங் செய்யுங்கள். ஏயோன் பிக் ஃபாலிம் ஈப்போவில்.
ஜெந்திங் மலையில் 2 வாகன ஓட்டிகளுக்கு இடையிலான சண்டையை காட்டும் டேஷ்கேம் வீடியோ வைரலாகியதை தொடர்ந்து இது குறித்து போலீஸ் விசாரணை நடத்த வேண்டும் என பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கைகள் எழுந்துள்ளன. ஞாயிற்றுக்கிழமை பதிவு செய்யப்பட்ட இந்த சம்பவத்தில் ஒரு ஹோண்டா கார் ஒழுங்கற்ற முறையில் ஓட்டப்படுவதையும் சில சமயங்களில் 2 பாதைகளை தடுப்பதையும் அதைத் தொடர்ந்து மஞ்சள் நிற புரோத்தோன் சத்ரியா கார் அருகில் செல்வதையும் காண முடிகிறது. பின்னர் அந்த காட்சியில் டேஷ்கேம் உரிமையாளரின் கார் உட்பட 3 வாகனங்கள் சாலையோரமாக வருவதுடன் அதன் ஓட்டுநர்கள் கீழே இறங்குகின்றனர். அதனைத் தொடர்ந்து ஹோண்டா ஓட்டுநர் புரோத்தோன் ஓட்டுநரை குத்துவதுடன் அங்கு மோதல் வெடித்தது. சண்டைக்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் தெளிவாக தெரியவில்லை என்றாலும் வீடியோவின் தலைப்பு ஹோண்டா ஓட்டுநர் பிரச்சனையை தேடும் ஒரு கும்பல் என்று குற்றம் சாட்டியதோடு காரின் கெயின் பட்டையையும் அந்த காணொளியில் காண முடிந்தது. இந்த காணொளியை 50,000த்திற்கும் மேற்பட்டோர் பார்த்துள்ளதோடு இந்த தகராறு தொடர்பில் போலீஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஊடக பயனர்களில் பலர் வலியுறுத்தியுள்ளனர். 6ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி ஆகஸ்ட் ஏயான் மால் புக்கிட் ராஜா கிளாங்கில் GM இந்தியன்ஸ் அதிரடியாக வழங்கும் கிளாங் வேலி குளோபல் இந்தியன் ஷாப்பிங் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல். இதுவரை இல்லாத டிஸ்கவுண்ட்ஸ், ஹோல்சேல் விலையில் பாலிவுட் காலிவுட் கலெக்ஷன்ஸ்,